நாம் எல்லாம் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள். அதுக்கு காரணமாக இருந்தவர்கள் தந்தைமார்கள். ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் குழந்தையே பிறக்கிறது. அப்படி தாய் வயிற்றில் பிறக்காமல் இருப்பதாக பலர் சொல்வார்கள். அவர்கள் எல்லாம் கடவுள் என்பார்கள். ஏதாவது சொல்லி வைக்க வேண்டுமே என்பதற்குத்தான். தாய் தந்தை வழியாக பிறக்காதவர்கள் அவர்கள் எல்லாம் கடவுள்கள். உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் என்று கூறுகிறேன். உலகத்தில் குரங்கிலிருந்துதான் மனிதன் வந்தான், மனித குரங்கு. அதன் பிறகு குரோமன்யான் என்ற முதல் மனிதன், அவன்தான் ஆதி மனிதன் குரோமன்யான். எல்லா உயிரினங்களுக்கும் தாய் உண்டு, தந்தையும் உண்டு. ஆணும் பெண்ணும் அது ஒரு உட்கருத்தாக சொல்வதுதான். நீங்கள் படத்தை வரைந்திருக்கக்கூடிய படத்தை பாருங்கள். சிவனும் பார்வதியும் குடும்பம், அது ஒரு நல்ல உதாரணம். ஆணும் பெண்ணும் இருந்துதான் ஒரு குழந்தையே பிறக்கும். அதனுடைய அடையாளம்தான் சிவனும் பார்வதியும். அந்த சிவம் எங்கே இருக்கிறது என்றால் நமது உடலில் தான் இருக்கிறது. அந்த பார்வதி என்பது இங்கே நாம் தாயாக எடுத்துக்கொள்ளலாம். தாய் வயிற்றில் பிறந்ததால் அதன் அடையாளமாக ஒரு பெண் தெய்வத்தை அவர்கள் வைத்தார்கள். இது கற்பனைத்தான். ஆனாலும் உண்மையாகவே சிவனும் பார்வதியும் இருந்தார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் மக்களுடைய இந்து மதப்படி அவர்கள் இதையெல்லாம் நம்புவார்கள். அது இல்லை என்று சொன்னால் நம்மளை கண்டனத்திற்கு உள்ளாக்குவார்கள், திட்டுவார்கள். அதை விட்டுவிடலாம் என அவர்களுக்கு சரியான புரிதல் இல்லை. முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம், தாயும் தந்தையும் இல்லாமல் மற்றவர்கள் வழிபடுகிறார்கள் என்றால் அவர்கள்தான் தெய்வங்கள், கடவுள்கள். எல்லா கடவுள்களுக்குமே தாய் தந்தை இல்லை, எல்லாம் கற்பனை தான். கற்பனை என்று சொன்னாலும் சண்டைக்கு வருவார்கள். உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி. ஏனென்றால் அதற்கு இந்த பரிணாம கொள்கை முக்கியமாக வேண்டும், எவல்யூஷன் தியரி. அதுதான் நமக்கு உதவி புரியும். அதன் மூலம்தான் நான் பலவற்றையும் தெரிந்து கொண்டோம். அனிமல் கிங்டம், அதை படித்து புரிந்து கொண்டால் இந்த அனிமல் கிங்டம் எப்படி சிங்கம், புலி, கரடி எல்லாவற்றிற்கும் ஒரு தாய் உண்டு. எல்லா விலங்குகளுக்கும். சிலது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறது, சிலது குட்டி போடுகிறது. மற்றது எல்லாம் இந்த அமீபா போன்ற ஓரின உயிரினங்கள் அதை தன்னை துண்டித்து கொண்டு உருவாக்குகிறது. இதையெல்லாம் அந்த ஜுவாலஜி படித்தவர்களுக்கு தெரியும். ஒரு விதையை வைத்து விட்டால் போதும், பூமியில் ஊன்றி வைத்து தண்ணீரை ஊற்றினால் ஒரு மரமே வளைத்துவிடும். அப்படி நட முடியாத இடங்கள் தான் பாலைவனம். பாலைவனத்தில் எதுவுமே இருக்காது. ஏனென்றால் இதெல்லாம் எதற்கு நான் சொல்கிறேன் என்றால், தாய் தந்தையர்கள் பெற்றோர்கள் எல்லோரும் நீங்கள் நினைக்கிறீர்களே அந்த கடவுளுக்கு சமமானவர்கள். இவர்கள் தான் கடவுள், வேறு யாரும் கடவுள் அல்ல. எல்லோருக்குமே. மற்றதெல்லாம் அவர்கள் மனதிலே வைத்துக்கொண்ட வெவ்வேறு பெயர்கள் தான். அதற்கு முக்கிய காரணம் இந்த மதங்கள் தான். மதங்கள் தான் ஒரு எல்லாவற்றுக்கும் ஒரு விளையாட்டாக இருக்கிறது. ப்ளே, பீப்புள் ப்ளே வித் ரிலீஜியன். தட் இஸ் வை பீப்புள் பிலீவ் இன் ரிலீஜியன். தே டு நாட் கோ பியாண்ட் தட். எனவே இது எனது கருத்து தான் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். தற்பொழுது நான் திருவிக்கா நகர் வந்துவிட்டேன். இந்த சாலை
இந்த சாலை கடைசி வரை சென்றால் 1 கிலோமீட்டர்.